Hello dudes, welcome to Prakati's Voice channel. இன்னைக்கு காலையிலேயே என் ஹஸ்பண்ட் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்து கொடுத்தாங்க. அந்த கீரையை யூஸ் பண்ணி நான் சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் இன்னைக்கு பண்ண போகிறேன். இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் கூட யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வேற ஒன்றும் இல்லைங்க, முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி முருங்கைக்கீரை தண்ணி சாறு தான் வைக்க போகிறேன். இதை நம்ம சூப்புன்னு கூட சொல்லலாம். முருங்கைக்கீரையில் அயன், கால்சியம், விட்டமின் பி இதெல்லாம் இருக்கிறதுனால இது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷனை ப்ரமோட் பண்ணும், போனை ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இது கொலஸ்ட்ராலை ரெடியூஸ் பண்ணி நம்மளோட ஹார்ட் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். முருங்கைக்கீரையில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது ஒரு ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்றதுனால நம்மளோட ஹெல்த்தி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம பாடிக்கு தேவையான 18 அமினோ ஆசிட்ஸ் நமக்கு இந்த முருங்கைக்கீரையிலேருந்தே கிடைச்சிரும். இந்த முருங்கைக்கீரை வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், ஸ்கின்னுக்கு, ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. முக்கியமாக நம்மளோட ஐ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகரை கண்ட்ரோல்டாக வச்சுக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கும் போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்கள், நான் ஒரு பவுல் அளவுக்கு கீரை உருவி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு 2-3 பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. பச்சை மிளகாயும் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் கட் பண்ணிட்டோன்னா இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் எடுத்துக்கலாம், தனித்தனியாக எடுக்கணும்னு தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சட்டி வச்சுக்கிறேன். இதில் ஒரு பவுல் அளவுக்கு கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி கழுவின தண்ணி கூட சேர்க்கலாம், ரெண்டுமே ரொம்ப நல்லது. இந்த கஞ்சி தண்ணி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹைட்ரேட்டடாக இருக்கிறதுக்கும் இந்த கஞ்சி தண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கஞ்சி தண்ணியை ஒரு நாளைக்கு 1 கப்பாவது குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரெகுலராக கொடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே உருவி வச்ச முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சிடலாம். இது வேகட்டும். அந்த கேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் கொஞ்சமாக சீரகமும் சேர்த்து இது மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை லைட்டாக மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சீரகம் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாரையும் இந்த கப்பையும் கழுவி கொஞ்சமாக தண்ணியும் இதில் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். லைட்டாக கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தண்ணி பாருங்கள், அப்படியே சூப் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். கஞ்சி தண்ணி சேர்க்கும் போது ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான கன்சிஸ்டன்சியில் இந்த சூப் நமக்கு கிடைக்கும். கார்ன்ஃப்ளவரே சேர்க்க தேவையில்லை. இதை அப்படியே நாம் சூப் மாதிரி குடிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வேணும்னா கொஞ்சம் பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரசம் மாதிரி ரைஸில் விட்டும் சாப்பிடலாம், அதுவும் நல்ல டேஸ்டியாக இருக்கும். இது சம்பா அரிசி சாதம். இந்த அரிசி நாங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது. இது நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.